ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் காய் மெமரி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக ஒரு தயிர் சாதமும் ஒரு பீட்ரூட் பொரியலும் தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம எப்படி செய்கிறோம் என்ன ஏதுங்கிறது எல்லாமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். யாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே சில குட்டீஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய் என்ன பண்ணுற? எந்தங்க என்ன பண்ணுறீங்க? நானா என்ன ஏதோ சீவி தள்ளுறீங்க போது. பார்த்துங்க, சேர்த்து சீவிர போகிறீங்க. பார்த்துங்க, சேர்த்து சீவிர போகிறீங்க. ஏங்க சேர்த்து சீவிர போகிறீங்க பார்த்துங்க. சீக்கோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போடணும். ஆனால் கடுகு காணுமே. அச்சோ, வேர் இஸ் கடுகு? கடுகு எங்கே எங்கே? இவ்வளோ பெரிய கடுகு பாக்கெட் இருக்குது. அதை எடுத்து நான் அஞ்சல் பெட்டியில் கொட்டாமலேயே வச்சுருக்கேன். கடுகு கொஞ்சம் நல்லா போட்டு இது நல்லாவே பொரியட்டும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பீட்ரூட்டை வந்து நல்லா சீவி வச்சுருக்கேன். அகைன் வந்து ஒரே ஒரு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா சின்னதாக பார்த்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு இடையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெந்தயத்தை எடுத்துக்கணும். வெந்தயங்கிற பாருங்க, நான் இன்றைக்கி எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, போட்டு வளரியும் கிடக்குறேன். உளுந்து லைட்டாக, உளுந்து கொஞ்சம் தெரியுதா, லைட்டாக உளுந்துமே ஆட் பண்ணிக்கலாம். ஏம்மா நல்லா அது கொஞ்சம் வதங்கின உடனே இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாவையும் போட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டுருவோம். என்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கட்டும். ஓகேவா? நான் வந்து இந்த மிளகாத்தூள் அது இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன். பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா இவ்வளோ தான் ஆட் பண்ணுவேன். அது போட்டோன்னே இப்படி ரெட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? லைட்டாக இது கூட கொஞ்சமாக இந்த உப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கேமரா ஆடுதுன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்லுங்களா, ஓகேவா? ஏன்னா தனியாகவே கேமரா பிடிச்சிக்கிட்டே சமைக்கிறேன்னா அதனால தான் அப்படி இருக்குது. யாரும் எதுவும் கோவப்படாதீங்க, ஓகே? கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலெலாம் போடணும். நம்ம வீட்டில் கருவேப்பிலை இல்லை, அதனால் கருவேப்பிலை நான் போடலை. இந்த வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிடுச்சிங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். என் கையே ஒரு மாதிரி ரோஸ் கலரில் ஆயிடுச்சு. சரி பார்த்து என் கை என்ன கலரில் இருக்குன்னு. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் இப்படியே எண்ணெயிலேயே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் என்ன எப்படி என்ன ஏது அப்படின்னு. ஓகே தம்பிங்களா? 5 நிமிஷம் எண்ணெயிலே இருக்கணும். உப்பு நான் ஆல்ரெடி லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் உப்பு நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். ஓகேவா? இது கொஞ்ச நேரம் எண்ணெயிலே இருக்கட்டும்.
இப்போ நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தண்ணி மட்டும் லைட்டாக தெளித்து விட்டுருக்கேன். தண்ணி ஊற்றலை, தண்ணி தெளித்து விட்டுருக்கேன். ஸோ அந்த தண்ணி தெளித்து விட்டதுனால இப்படி இருக்குது. இதில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இதுலேயே வந்து நல்லா பாயில் ஆகட்டும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நான் இப்படி தான் சமைப்பேன். நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தயிர் சாதத்துக்கு ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து பீட்ரூட் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் இங்கே வந்து தயிர் சாதத்துக்காக ரெடி பண்ணிவிட்டு நல்லா வானில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூடயே வந்து நம்ம இப்போது தயிர் சாதத்துக்கு தாளிப்பு எல்லாமே ரெடி பண்ணிடலாம். கடுகு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நல்லா போட்டு பொரியட்டும். ஆனால் ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா, இது இல்லை, கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லை. அது ஒன்று தான் வந்து எனக்கு குறை. கடுகு போட்டோன்னா லைட்டாக சீரகத்தையும் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நல்லா வந்து நல்லாவே பொரிஞ்ச உடனே எல்லோரும் காஞ்ச மிளகா போடுவாங்க. எனக்கு காஞ்ச மிளகா வந்து செட் ஆகாது. அதனால நான் வந்து எனக்கு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். நல்லா 2 பச்சை மிளகா அதிலே பாயில் ஆகிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த ஸ்டேஜிலே போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை வந்து நல்லாவே அந்த பச்சை மிளகா வந்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா இந்த தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக பொரிஞ்சு அந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வந்து இதை பொரிச்சிக்கலாம். இவர் வந்து இங்கே நல்லா ரெடி ஆகிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் இங்கே ரெடி ஆகட்டும். தண்ணி பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தண்ணி நல்லாவே வற்றிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். இது நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம போயிட்டு தயிருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே? கவி, உனக்கு தயிர் சாதம் வேணுமா? ஆ, அப்ப சாப்பாடு வெள்ளை சாப்பாடு எடுத்து வைக்க வேணாமா? நான் தயிர் சாதம் தாளிக்கிறேன். வெள்ளை சாதம் தனியாக எடுத்து வைக்கணாவா? சரி. இப்போது எங்களுக்கு வேணுங்கிற தயிர் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். ஊற்றி இந்த கட்டி கட்டியாக இருக்கிறது எல்லாமே நல்லா மச் பண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்களா அந்த பச்சை மிளகாய் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த தயிர் மட்டும் எடுத்து அதில் ஊற்றிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தயிர் எல்லாத்தையுமே அதில் ஊற்றிட்டேன். அதில் ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லாவே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதுதான் தயிர். இதில் என்ன ஒரே ஒன்றுனா இது கூட நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு என்கிட்ட அது இல்லை, அதனால அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து இவர் நல்லாவே ரெடி ஆகிட்டார். ஓகேவா? தெரியுது பார்த்தீங்களா? நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி தண்ணி தெளித்து வச்சுருந்தால அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது ரெடி ஆகிற வரைக்கும் இவரும் அடுப்புலேயே இருக்கட்டும். இங்கே வந்து இப்போது சாப்பாடு நல்லா சூடு பறக்க இருக்குது. ஆக்சுவலாக இதை நல்லா ஆற விட்டுட்டு கிளறினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப பசிக்குதுங்கிற ஒரே காரணத்தினால நான் சூடாகவே போட்டு இதை கிளறிக்கிறேன். நம்மள்கிட்ட கலரத்துக்கு பேசன் இல்லை. ஸோ இவரே தான் இருக்கிறாரு. இவர்லேயே போட்டு கிளறிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர் எடுத்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள் தங்கங்களா, லைவ் போடுறங்கிற பேரில் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்களேன். தெரியுதா? லைவ் போடுறங்கிற பேரில் என்னென்ன பண்ணுறாங்க. அடங்குறது இல்லை. இங்கே லைவ் போய்கிட்டே இருக்குது.
லூசு. சாரிம்மா, ஃபோனை தட்டி விட்டேன். ஏய் தங்கம் சாப்பாடு கொஞ்சம் போட்டு எனக்கு கீரை மட்டும் வச்சு கொடு. நான் போயிட்டு நிர்மல் வாங்க நிர்மல், நேத்து வந்து நிறைய சூப்பர் சாட் பண்றேன். A few minutes later. இதோ பார்த்தீங்களா, இப்போ வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதமும் பீட்ரூட் பொரியலும் நான் சூப்பராக பண்ணியிருக்கேன். ஸோ சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. பீட்ரூட் சூப்பராக இருக்குது. தயிர் சாதம் மட்டும் புளிக்குது. தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்குது, ஆனால் பீட்ரூட் சூப்பராக இருக்குது. கவி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. மனவேதனை ஆயிடுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனவேதனை ஆயிட்டு தலைவர் லைவ்ல உட்காந்துருக்காரு. என்னாச்சு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? எதுவும் குறை இருக்கா? தயிர் கொஞ்சம் விட்டு. உப்பு இல்லை தயிர். தயிர் உப்பு இல்லையா? மித்தபடி எல்லாம் ஓகேவா? ஓகே ஓகே சில குட்டீஸ் எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே பாய்.